ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்பில் எல்லாமே விதிப்படி நடக்காது, எல்லாமே கிரகங்கள் படி தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும். அந்த மாதிரி இப்போ கிரகங்கள் பயணம் செய்கிறதுனால நெருங்கிட்டே இருக்குது நிறைய மாற்றங்கள். ஸோ ஜனவரி 28க்கு மேலே அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரதிபலிக்க போகுது. அந்த மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தால் அதில் நிறைய தடைகள் இருக்கும், தாமதங்களும் இருக்கும். அது எல்லாத்துக்குமே நம்ம நம்மளை குறை கொண்டிட்டு மற்றவங்களை குறை கொண்டிட்டு இருக்கக்கூடாது. அந்த குறையை நாம் நிவர்த்தியாக்க நாம் சில பரிகாரங்கள் செய்யணும். ஆன்மீக ரீதியாக அந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால ஆக்சுவலி அந்த குறைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்த இடம் இல்லாமல் காணா போகும். அதற்காக அந்த குறைகளை தீர்ப்பதற்கு சில பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆக்சுவலி இந்த பரிகாரம் சனீஸ்வரருக்காக நீங்கள் செய்யணும். ஏன்னா சனி தான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் சனீஸ்வரருடைய கஷ்டத்துலேருந்து நீங்கள் முதல்ல பரிகாரம் செய்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பலனை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே பார்க்கலாம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறது. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒன்றை வாங்கி தரது, இந்த மாதிரி உதவி செய்வது நல்லது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அதுக்கப்புறம் முகம், வாய், கழுத்து இந்த மாதிரி இழுத்து கொண்டு போவது போல் தோற்றமுள்ள மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவ்வப்போது அவங்களுக்கு பர்டிகுலராக உணவுக்கும் மருந்துக்கும் உதவணும். ஆக்சுவலி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறதே ஒரு பக்கம் சிறப்புனா, முகம், வாய், கழுத்து இதெல்லாம் இழுத்து கொண்டு இருக்குல்ல, அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறது, அதுவும் பர்டிகுலராக உணவுக்கும் மருந்துக்கும் உதவுறது ரொம்ப 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 நல்லது. அதனால் அதை செய்ய மறக்காதீங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஆஞ்சநேயரை வணங்குறது தான். ஸோ குறைகள் இருந்ததுன்னா குறைகளை நிவர்த்தி செய்ய ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த அளவுக்கு உங்களுடைய பலத்தை கொண்டு போகுங்கிறத நீங்களே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். அப்புறம் ஆலயம், கல்வி கற்பிக்கக்கூடிய இடம், நீதிமன்றம், பதிப்பகங்கள், பயணம் இந்த மாதிரி இடங்கள் இவற்றெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய முதியவர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்க ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதிரியான பகுதிகளில் வயதானவர்கள் வேலை செய்வாங்கள்ல, அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அப்புறம் உங்கள் ரிஷப ராசிக்குரிய தெய்வம் சுக்கிரன், மகாலட்சுமி. எனவே உங்கள் இருப்பிடத்திற்கு அருகே உள்ள பெருமாள் கோவிலுக்கு வார வாரம் சென்று வெள்ளி அல்லது சனிக்கிழமையில் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் விளக்கேற்றி வரணும். இதை நீங்கள் செய்யவே உங்களுடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மறக்காதீங்க. அப்புறம் தாயாருக்கு நல்ல வெள்ளை நிற பூமாலை வாங்கி சாத்துங்க. அதாவது மகாலட்சுமி தாயார் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூமாலையை வாங்கி சாத்துங்க. முடிந்தவங்க சந்த நிற பட்டாடையால் தாயாரை குளிர்வித்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இதெல்லாம் நீங்கள் செய்ய உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் சனிக்கிழமையான உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது. அது எது வேணாலும் இருக்கலாம். அப்புறம் விநாயகருக்கு கூட இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயருக்கு பழங்கள் நெய்வேத்தியம் செய்தீங்கன்னா உங்களுடைய சந்ததிகள் நிறைய வளர்ச்சி அடைவாங்க. அப்புறம் திருவானைக்காவல், ஜம்புகேஸ்வரர் கோவில் மற்றும் திருக்கொள்ளிக்காடு சென்றீங்கன்னா ரொம்ப நல்லது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த டைம் நீங்கள் சிவ அஷ்டோத்திரம் சொல்லி வந்தால் கைமேல் பலன் உண்டு.
அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து செய்ய பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். ஸோ இந்த பலனை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி 28 புதிதாக வீடு வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கு சிறந்த காலமாக அமையும். பிறருடைய மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீர்கள். உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் உங்ககிட்ட ஒன்று சேர்வாங்க. இந்த மாதிரி அதிசயம்லாம் நடக்கும். பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கு. அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவது உறுதி. மேலிடத்துல கனிவான பார்வை உங்க மீது விழும். அதுவும் பர்டிகுலராக மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை ஏற்படும். டென்ஷனை குறைத்து பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. ஸோ கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி 28க்கு பிறகு தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபமானது அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபமானது கிடைக்கும். நம்பிக்கை உகந்தவர்களாக பழகுவார்கள். வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்வீங்க. வரி செலுத்துவதில் முறையாக பின்பற்றணும். வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்களை வரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரலாம். பணவரவு திருப்தி தரும். கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கு. அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஜனவரி 28க்கு மேலே உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலைபளு குறைவால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும். வேலை பார்த்து கொண்டே உபத்தொழில் செய்பவர்களுக்கு லாபமானது கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அப்புறமேட்டு உத்தியோகத்தில் இருப்பவங்க டென்ஷன்களோடு காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனையிலிருந்து தெளிவான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கையால் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். சிற்றின்ப சுகம் குறையும். பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது பயணங்கள் போது கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனத்தாங்கல்கள் வரலாம். பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியோடு சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கோ. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் பொதுவாக உங்களுக்கு பார்க்கும்போது நேரத்தை உயிருக்கு சமமாக மதிக்கணும். நீங்கள் தனியாக இருக்க விரும்பாதவர்களாக இருந்தீங்கன்னாவே நல்லது. இந்த டைம் எந்த ஒரு காரியத்திலேயோ சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கோ. மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோடு பகை கூட ஏற்படலாம். அதனால் சாமர்த்தியமாக எதையுமே வந்து சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வேண்டும். பணவரவு அப்போதான் திருப்தி தரும். அப்புறம் எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்பம் ஏற்படும். அந்த மாதிரி குழப்பம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் உங்களை நல்லா தயார் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்கள், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.